டிடி கிசான், வளர்ந்து வரும் இந்தியாவின் பெருமை. வக்ருகுந்த் மகாகாய சூரியகோட்டி சிமப்பிரபா நிர்விக்னம் குருமதேவ் சர்வகாரியேஷு சர்வதா. இந்த ஆசையுடனும் விருப்பத்துடனும் மீண்டும் ஒரு முறை தர்பங்காவில் உள்ள தேசிய மக்கானா ஆராய்ச்சி மையத்தில் கிருஷி சோபால் நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் வந்தடைகின்றது. இன்று நாம் மக்கானாவை பற்றி புரிந்து கொள்ள முயற்சிப்போம். நாம் விதைகளை விதைத்து 8 முதல் 9 மாத கடின உழைப்புக்கு பிறகு செடியில் பழம் தோன்றுகின்றது. இது மிகப்பெரிய முயற்சி என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த முயற்சியை முன்னோக்கி எடுத்துச் செல்ல அரசாங்கம் பாடுபடுகின்றது. இது சிறப்பு வகையான முயற்சியாகும். இதை அரசாங்கத்தால் தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இன்று கிருஷி சோபால் மூலம் இந்த முயற்சி முன்னோக்கி எடுத்துச் செல்ல நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்காக ஒரு விரிவான ரிப்போர்ட்டை நாங்கள் தயார் செய்திருக்கின்றோம். இதன் மூலம் நீங்கள் மக்கானாவை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். மேலும் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை புரிந்து கொள்ள முடியும். இப்போது ரிப்போர்ட்டை உங்களுக்கு காண்பிக்கிறேன். கருப்பு வைரம் என்று அழைக்கப்படும் மக்கானா ஒரு வகையான நீர் வாழ் தாவரமாகும். நம் நாட்டில் 80% மக்கானா பீகாரில் பயிரிடப்படுகிறது. பீகாரில் மக்கானா உற்பத்தி செய்யும் முக்கிய மாவட்டங்கள் தர்பங்கா, மதுபனி, சஹர்சா, சுபோல், அராரியா, சிதார்மஹி, கிஷன்கஞ்ச், பூர்ணியா மற்றும் கத்திஹார். இதன் விவசாயத்தை பற்றி பேசுகையில் மக்கானா 4 முதல் 6 அடி ஆழம் கொண்ட நீர் தேங்கிய பகுதிகளில் அல்லது பிற பயிர்களைப் போல வயல்களில் இது பயிரிடப்படுகிறது. அரசாங்கம் மக்கானா சாகுபடியையும் அது தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளையும் ஊக்குவித்து வருகிறது என்பது உங்களுக்கு சொல்கின்றோம். இந்த ஆண்டு பட்ஜெட்டில் பீகாரில் மக்கானா வாரியம் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வாரியம் மக்கானாவின் உற்பத்தி, பதப்படுத்துதல் மற்றும் சந்தைப்படுத்துதலுக்கு அர்ப்பணிக்கப்படும். இந்த வாரியத்தின் நோக்கமானது மக்கானா விவசாயிகளை விவசாய உற்பத்தியாளர் அமைப்புகளாக ஒழுங்கமைப்பதாகும். இந்த வாரியத்தின் நோக்கம் மக்கானாவின் உற்பத்தி மற்றும் தரத்தை அதிகரிப்பதாகவும் இருக்கும். செயல்படும் முறை மற்றும் தொழில்நுட்பம் மூலம் சிறப்பாக செயல்படுவதே மக்கானா வாரியத்தின் நோக்கம். சமீபத்தில் தர்பங்காவில் உள்ள தேசிய மக்கானா ஆராய்ச்சி மையத்தில் நடந்த ஒரு உரையாடல் நிகழ்ச்சியில் நேரடியாக வேளாண் துறை அமைச்சர் களத்தில் இறங்கி விவசாயிகளுடன் கலந்துரையாடினார். மக்கானா சாகுபடியின் முழு செயல்முறையையும் அவர் புரிந்து கொண்டார். மேலும் மக்கானா உற்பத்தியில் உள்ள சிரமங்களை அறிந்ததோடு விவசாயிகளிடமிருந்து ஆலோசனைகளையும் பெற்றார். முன்பு இல்லாத வகையில் மக்கானா விதைகளை உருவாக்குவதில் ICAR மற்றும் ஆராய்ச்சி மையம் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று வேளாண் அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். காய்களை எளிதில் நீக்கக்கூடிய இயந்திரங்கள் தயாரிக்கப்பட வேண்டும். மக்கானாவின் சந்தைப்படுத்துதல், பிராண்டிங் மற்றும் பேக்கேஜிங் ஆகியவற்றில் உதவி வழங்குவது குறித்தும் வேளாண் அமைச்சர் பேசினார். மக்கானா உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு பயிற்சி அளிப்பதற்கான பணிகளும் இது தொடர்பாக மேற்கொள்ளப்படும். இந்த விரிவான ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள். இந்த ரிப்போர்ட்டிற்கு பிறகு உங்களிடம் நான் கேட்க விரும்புகின்றேன், நீங்கள் எத்தனை முறை மக்கானா சாப்பிடுகிறீர்கள் என்று சொல்லுங்கள். ஒரு முறை, வாரத்திற்கு 2 முறை, மாதத்திற்கு 1 முறை அல்லது 365 நாட்களில் 300 நாட்கள்? நாட்டின் தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 365 நாட்களில் 300 முறை மக்கானா சாப்பிடுவதால் நான் இதை பற்றி உங்களிடம் சொல்கின்றேன். அவர் இதை சொல்லியிருக்கின்றார். மக்கானாவை பற்றி அவர் நிறைய சொல்லியிருக்கின்றார். உள்ளூரிலிருந்து உலகத்திற்கு எவ்வாறு கொண்டு செல்வது, உலக வரைபடத்தில் மக்கானாவின் அடையாளத்தை எவ்வாறு அழியாததாக மாற்றுவது என்று சொல்லியிருக்கின்றார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வீட்டை பற்றி தனது இதயத்திலிருந்து பல விஷயங்களை கூறியிருக்கின்றார். இதை கேட்பது உங்களுக்கு மிகவும் முக்கியமானது. अब बारी
बिहार के मखाना की है। मखाना आज देश के शहरों में सुबह के नाश्ते का प्रमुख अंग हो चुका है। मैं भी 365 दिन में से 300 दिन तो ऐसे होंगे कि मैं मखाना जरूर खाता हूं। ये एक सुपर फूड है जिसे अब दुनिया के बाजारों तक पहुंचाना है। எனவே இப்போது நமது இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் செஷனை தொடங்குவோம். அதில் மக்கானாவின் மேம்பட்ட உற்பத்தி தொழில்நுட்பத்தை பற்றி பேசுவோம். ஆமாம், மக்கானாவின் மேம்பட்ட உற்பத்தி தொழில்நுட்பத்தை பற்றி பேசப் போகின்றோம். இந்த செஷனில் சில சிறப்பு விருந்தினர்கள் என்னுடன் இணைந்திருக்கிறார்கள். உங்களுக்கு நான் அவர்களை அறிமுகப்படுத்துகின்றேன். தேசிய மக்கானா ஆராய்ச்சி மையத்தின் மூத்த விஞ்ஞானி டாக்டர் மனோஜ்குமார் என்னுடன் இணைகின்றார். மனோஜ் அவர்களை உங்களை வரவேற்கின்றேன். என்னுடன் இணைகிறார் டாக்டர் BR ஜானாசாப். தர்பங்காவில் உள்ள தேசிய மக்கானா ஆராய்ச்சி மையத்தைச் சேர்ந்த மூத்த விஞ்ஞானி ஆவார். டாக்டர் ஜானாசாப், வரவேற்கின்றோம் உங்களை. SM ரவுட் சாப் அவர்கள் தர்பங்காவில் உள்ள தேசிய மக்கானா ஆராய்ச்சி மையத்தை சேர்ந்த விஞ்ஞானி. சார், உங்களையும் நாங்கள் வரவேற்கின்றோம். டாக்டர் மனோஜ், நான் உங்களிடமிருந்து தொடங்க விரும்புகின்றேன். நீங்கள் எங்களுக்கு மிக அருகில் அமர்ந்திருக்கிறீர்கள். மக்கானா சாகுபடி பற்றி பேசும்போது பீகார் அதற்கு பெயர் பெற்றது. பீகார் சாகுபடி, பீகார் நிலம் ஏன் வேறுபட்டது? இங்குள்ள நிலத்தின் சிறப்பென்ன? நிச்சயமாக இங்கு என்ன மக்கானா உற்பத்தி செய்யப்பட்டாலும் அதில் சுமார் 85% அல்லது அதற்கு மேற்பட்டவை பீகாரில் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகின்றன என்பதை நாம் அனைவரும் அறிவோம். குறிப்பாக மித்திலா பகுதியில் ஒவ்வொரு அடியிலும் ஒரு குளம், மீன் மற்றும் மக்கானா உள்ளது. இது மித்திலாவின் அடையாளம். எனவே மக்கானா நமது மித்திலாவின் அடையாளமாக இருந்து வருகிறது என்ற ஒரு பழமொழி மிகவும் பிரபலமானது. இன்று மித்திலாவின் மக்கானா மீண்டும் ஒருமுறை மித்திலா பகுதியை உலக வரைபடத்தில் நிலைநிறுத்தியுள்ளது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய விஷயம். நிச்சயமாக நமது மண்ணும் இங்குள்ள காலநிலையும் அந்த குணங்கள் அனைத்தையும் கொண்டுள்ளன. மேலும் அவை மிகவும் சாதகமாக இருப்பதால் அவை மக்கானா சாகுபடியை ஊக்குவித்தன. நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மண் ரொம்ப வளமா இருக்கு. எங்களிடம் இங்கு ஏராளமான குளங்கள் உள்ளன. பாரம்பரியமாக மக்கானா குளங்களில் பயிரிடப்பட்டு வருகிறது. பாரம்பரியமாக மக்கானா பயிரிடப்பட்ட இடத்தில் இங்கு ஏராளமான குளங்கள் காணப்படுகின்றன. இது தவிர நீங்கள் பார்த்தால் மற்ற மக்கானாக்களுடன் ஒப்பிடும்போது நமது வடக்கு பீகார் பகுதி மற்றும் மித்திலா பகுதியுடன் ஒப்பிடும்போது நமது வடக்கு பீகார் பகுதி மற்றும் மித்திலா பகுதியுடன் ஒப்பிடும்போது நீர் கிடைப்பது அதிகமாக உள்ளது. இவை அனைத்தையும் தவிர இங்கு மக்கானா சாகுபடிக்கு உதவியாக இருக்கும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், மித்திலாவின் விவசாயிகளும் இங்குள்ள தொழிலாளர்களும் மக்கானா உற்பத்தி மற்றும் பதப்படுத்தலுக்கு தேவையான திறன்களை கொண்டுள்ளனர். சரி, சில விவசாய சகோதரர்களும் எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ராம் பிரசாத் சாஹனி அவர்கள் எங்களுடன் இணைகின்றார். பீரோல் தர்பங்காவிலிருந்து வந்திருக்கின்றார். ராம் பிரசாத் அவர்களே, உங்களை வரவேற்கின்றோம். உங்கள் கேள்வியை கேளுங்கள். மக்கானா உற்பத்தி என்று சொல்லும்போது அதிகபட்ச லாபத்தை பெறுவதற்கு என்ன மாதிரியான தொழில்நுட்ப மாற்றங்கள் என்பது செய்யப்பட்டிருக்கின்றன? நமது தேசிய மக்கானா ஆராய்ச்சி மையத்தால் உருவாக்கப்பட்ட முதல் மிக முக்கியமான தொழில்நுட்பம் ஸ்வர்ன் வைதேகி வகையின் வளர்ச்சி. ஸ்வர்ன் வைதேகி என்பது ஒரு அதிக உற்பத்தி திறன் கொண்ட ரகமாகும். இது ஒரு ஹெக்டேருக்கு 28 முதல் 30 குவிண்டால் வரை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது. பாரம்பரியமாக நாங்கள் மக்கானா பயிரிடுவதற்கு முன்பு குளங்களில் பயிரிட்ட போது எங்கள் உற்பத்தியின் திறன் ஹெக்டேருக்கு 14 முதல் 16 குவிண்டால் வரை இருந்தது. ஆனால் நீங்கள் எங்கள் மேம்படுத்தப்பட்ட வகை ஸ்வர்ன் வைதேகியை பயிரிட்டால் ஒரு ஹெக்டேருக்கு 28 முதல் 30 குவிண்டால் உற்பத்தி திறனை பெறலாம். சமீப காலங்களில் விரிவடைந்து வரும் பரப்பளவில் ஸ்வர்ன் வைதேகி வகை மிக முக்கிய பங்களிப்பை கொண்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். இது தவிர பாரம்பரிய விவசாயத்திலும் குழ விவசாயத்திலும் ஏற்பட்டுள்ள பிற மாற்றங்கள் உள்ளன. இப்போது அதன் சாகுபடி வயல்முறை மூலம் சாத்தியமாகியுள்ளது. குறைந்த தண்ணீரில் 1 அடி தண்ணீரில் 1.5 அடி தண்ணீரில் இப்போது நீங்கள் மக்கானாவை மிக வெற்றிகரமாக பயிரிடலாம். இதை தவிர மண் பாதுகாப்புக்கான புதிய நுட்பங்கள், மண் மற்றும் நீர் பாதுகாப்பு நுட்பங்கள், இதை தவிர ஊட்டச்சத்து மேலாண்மை நுட்பங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தையும் தவிர ஏராளமான விவசாயிகளுக்கு தொழில்நுட்ப பயிற்சியும் வழங்கியுள்ளோம். நீங்கள் பார்த்தால் கடந்த 5 ஆண்டுகளில் நாங்கள் 3000த்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு
மக்கானா சாகுபடி, மக்கானா பதப்படுத்தல் ஆகியவற்றுக்காக பயிற்சி அளித்துள்ளோம். மேலும் அவர்களுக்கு தேவையான அனைத்து தொழில்நுட்ப ஆதரவையும் வழங்கியுள்ளோம். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு மக்கானா சாகுபடி குறுகிய காலத்தில் வேகமாக விரிவடைந்துள்ளது. அதே நேரத்தில் உங்கள் வருமானமும் மக்கானா சாகுபடியில் ஈடுபட்டுள்ள உங்களைப் போன்ற பிற விவசாயிகளின் வருமானமும் கணிசமாக அதிகரித்துள்ளது. டாக்டர் ஜானா என்னுடன் இருக்கின்றார். டாக்டர் ஜானா, உண்மையில் நாம் மக்கானா விவசாயம் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். மக்கானா விவசாயத்தை தவிர வேறு எந்த பயிரையாவது கூடுதல் பயிராக நம்மால் அதனை வளர்க்க முடியுமா? நிச்சயமாக நம்மால் அதை செய்ய முடியும். சியாரா விவசாயம் செய்தால் நமக்கு அதிக வருமானம் என்பது கிடைக்கும். இதற்காக அம்மா வைத்திருக்கக்கூடிய மற்ற நர்சரியையும் நாம் தயார் செய்ய வேண்டும். யூகேயில் விவசாயம் போல ஒருவர் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு காப் எடுக்க வேண்டும். அக்டோபர் வரை ஆண்டு முழுவதும் தண்ணீர் என்பது இருக்கும். மேலும் ஆகஸ்ட் வரை நீங்கள் இதனை பார்த்தால் மக்கானா பயிரை நம்மால் பெற முடியும். அதற்கு பிறகு நாம் நெல்லை பயிரிடுவோம். இது மிகவும் சிறப்பானது. பிறகு நவம்பர் மாதத்திற்கு பிறகு பார்த்தால் தண்ணீர் வற்றிவிட்டால் அதன் தொற்றியில் நாம் கோதுமையை கூட நம்மால் பயிரிட முடியும். எனவே எங்கள் விவசாய சகோதரர்களும் தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கேள்வியை நாம் சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். ரீனா அவர்களே எங்களுடன் இணைகின்றார். ரீனா அவர்களை வரவேற்கின்றோம். உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேளுங்கள். வணக்கம் சார், நான் சதர் பிளாக்ல இருந்து ரீனா குமாரி. உணவு உற்பத்தியை அதிகரிக்க எந்த வகைகளை நான் தேர்வு செய்யலாம் என்பதுதான் என்னோட கேள்வி. மக்கானாவினுடைய முதல் வகையான சர்னோபார்பி 2006ஆம் ஆண்டு எங்கள் ஆராய்ச்சி மையமான மக்கானாவுக்கான தேசிய ஆராய்ச்சி மையத்திலிருந்து அது வெளியிடப்பட்டது. அந்த ரகம் நல்ல ஒரு ரகம். இதன் உற்பத்தி ஹெக்டேருக்கு 27 குவிண்டால் முதல் 30 குவிண்டால் வரை இது இருக்கும். அதன் புரத விகிதம் 1.0% முதல் 1.5% ஆகும். இது தவிர இவ்வகைகளில் கார்போஹைட்ரேட்டுகள், மெக்னீசியம் மற்றும் கால்சியம் ஆகியவை நல்ல அளவில் இங்கு காணப்படுகின்றன. இது இரண்டாவது வகை. தற்போது வயலில் மக்கானா சாகுபடி பெரும்பாலும் அது செய்யப்படுகின்றது. இந்த வகை மிகவும் பிரபலமானது. இந்த ரகத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வருமானத்தை உங்களால் அதிகரித்து கொள்ள முடியும். சரி, வருமானம் அதிகரிக்கும், உற்பத்தியும் அதிகரிக்கும். ஆனால் செலவு குறைவாகவே இருக்கும். இதைத்தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விரும்புகிறார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். ராவத் எங்களுடன் இருக்கின்றார். ராவத் அவர்களே, குளத்திற்கு செல்ல வேண்டும். நாங்கள் ஏற்கனவே அங்கிருந்து மக்கானாவை உற்பத்தி செய்து வருகின்றோம். ஒருபுறம் மீன் வளர்ப்புக்கான ஏதேனும் சாத்தியக்கூறுகளை காண முடியுமா? இது மிக முக்கியமான கேள்வி. இந்த கிருஷி சோபாலில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். மக்கானா மீன் வளர்ப்பை போலவே பீகாரில் சுமார் 8 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவு நீர் சூழ்ந்த நிலையிலேயே இருக்கின்றது. இதுவரை நாம் 1 லட்சம் சாகுபடி பரப்பளவை கூட அடையவில்லை. எனவே மக்கானாவை பயிரிடுவதற்கான மிகப்பெரிய ஆற்றல் என்பது இருக்கின்றது. மீன் வளர்ப்பையும் நம்மால் செய்ய முடியும். இரண்டையும் நாம் விவசாயம் செய்யலாம். இந்த ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு முறையில் பார்த்தால் ஆழத்திற்கு ஏற்ப மீன் வளர்ப்பை நம்மால் செய்ய முடியும். மீன்களை தேர்ந்தெடுக்கலாம். விவசாய முறை, பல விவசாயிகள் திங்களில் இதை செய்கிறார்கள். அதன் ஆழம் சுமார் 1 மீட்டர் முதல் 1.5 மீட்டர் வரை இதனுடைய ஆழம் என்பது இருக்கும். அங்கேயும் சில வேலைகளை நம்மால் செய்ய முடியும். கார்ப் வளர்ப்பில் மீன் வகைகள் உள்ளன. எனவே கோதுமை, கடால், மிர்கல் போன்ற மீன் வகைகளை மக்கானாவுடன் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். மேலும் மக்கானாவின் ஆழமான விவசாய முறையில் சிங்கி, மங்கூர் போன்ற மீன்களை நாம் எடுத்து கொள்ளலாம். சரி, சில விவசாயிகளும் எங்களுடன் இணைகிறார்கள். கம்டோனில் இருந்து வந்திருக்கும் தீரேந்திரகுமார் எங்களுடன் இணைகின்றார். சார், மீன் வளர்ப்பு செய்வதால் எவ்வளவு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்க. பாருங்கள், மக்கானாவுடன் நம் மீன் வளர்ப்பையும் செய்தால் நமக்கு இரட்டிப்பு வருமானம் கிடைக்கும். மக்கானா மற்றும் மீன் வளர்ப்புடன் தொடர்புடைய பல விவசாயிகள் இருக்கிறார்கள். சிலர் மீன் வளர்ப்பு மற்றும் மக்கானாவுடன் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். 1 ஹெக்டேர் முதல் 2 ஹெக்டேர் வரை சாகுபடி பரப்பளவு கொண்ட சில விவசாயிகளும் இருக்கிறார்கள். அவர்கள் மீன் மற்றும் மக்கானா வளர்ப்பு இரண்டையும் செய்கிறார்கள். அவர்கள் இரண்டையும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். குளிர்காலத்தில் பார்த்தால் மக்கானா விதைகளும் உற்பத்தி செய்யப்பட்டு மீன்களும் நல்ல அறுவடையாக செய்யப்படும்.
எனவே இந்த வழியில் பார்த்தால் ஒரே தேசிய சொத்தை பயன்படுத்தி ஒரே நீர் வளங்களிலிருந்து 2 பொருட்களையும் நாம் பெறுகின்றோம். ஆகவே பொதுவாகவே இது இரட்டை நன்மைகளை பெறுவது என்பதாகவே அமைகின்றது. எனவே இந்த கிருஷி சோபாலை நீங்கள் அவ்வப்போது பார்த்து கொண்டே இருந்தால் இரட்டிப்பு நன்மையை பெற முடியும். பார்ப்போம், புரிந்து கொள்வோம். டாக்டர் மனோஜ் எங்களுடன் இருக்கின்றார். நாம் மக்கானாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். வளர்ச்சி மற்றும் அதன் விரிவாக்கத்தை பற்றி வலியுறுத்துகின்றோம். விரிவாக்கத்தை பார்த்தால், அதன் நிலைகளை பார்த்தால் மக்கானா துறையில் மிகப்பெரிய விரிவாக்கத்தை உங்களால் காண முடிகின்றதா? மக்கானாவில் காணப்படும் ஊட்டச்சத்து மதிப்பு, அதில் காணப்படும் மருத்துவ குணங்கள், இவை அனைத்தையும் பற்றிய விழிப்புணர்வு உலகம் முழுவதும் அதிகரித்து வருவதால் உலக அளவில் மக்கானாவின் தேவை மிக வேகமாக அதிகரித்து வருகிறது. மக்கானாவின் விலையும் அதிகமாக உள்ளது. எனவே மக்கானாவிற்கான அதிகரித்து வரும் தேவை, உலக அளவில் அதன் விலை, வரும் காலங்களில் மக்கானாவின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை காண நமது விவசாயிகளுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பை வழங்கியுள்ளது. கடந்த 5 வருடங்களை பார்த்தால் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இப்போது நீங்கள் பார்த்தால், கடந்த 5 ஆண்டுகளில் மக்கானா சாகுபடி 17,000 ஹெக்டேர் அல்லது 13,000 ஹெக்டேராக விரிவடைந்துள்ளது. அங்கு மக்கானா பயிரிடப்பட்டது. இன்று மக்கானா 35,000 ஹெக்டேருக்கும் அதிகமான பரப்பளவில் பயிரிடப்படுகிறது. இன்று யாருடைய வருமானம் 5 ஆண்டுகளுக்கு முன்பு வரை மக்கானா சாகுபடி 45,000 அல்லது 50,000 என்று பேசப்பட்டது. இன்று விவசாயிகள் மக்கானாவின் சராசரி சாகுபடியிலிருந்து ஒரு ஹெக்டேருக்கு 4 லட்சம் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை எளிதாக வருமானம் ஈட்ட முடிகிறது. இது தவிர மக்கானா சாகுபடியிலிருந்தும் நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கலாம். நீங்கள் பார்த்தால் மக்கானாவின் வருமானம் திறனை பார்த்து பல புதிய விவசாயிகளும் படித்த இளைஞர்களும் மக்கானா சாகுபடியில் ஈடுபடுகிறார்கள். ஒரு இடைவெளி எடுத்துக்கொள்வோம். ஆனால் இடைவெளிக்கு செல்வதற்கு முன் எங்கள் எனர்ஜி குறையவில்லை என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். இந்த கைத்தட்டல்கள் எங்களுக்கு எனர்ஜியாக இருப்பதை உங்களுக்கு சொல்லும். நாங்கள் சிறிய இடைவெளியை எடுத்துக்கொண்டு விரைவில் நாங்கள் திரும்பி வருகிறோம். இடைவெளிக்கு பிறகு வரவேற்கின்றோம். 2வது செஷனை பற்றி பேசலாம். இதில் மக்கானாவின் உற்பத்தி மற்றும் செயலாக்கத்தில் இயந்திரமயமாக்கல் பற்றி பேசுவோம். இது மிகவும் சிறப்பு வாய்ந்த செஷன். கவனமாக கேளுங்கள். இதை யார் சிறப்பாக செய்கிறார்கள்? விவாதத்தில் என்னுடன் யார் இணைகிறார்கள்? நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். டாக்டர் நச்சிகேத் கொட்டாலி, தர்பங்கா தேசிய ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர். டாக்டர் நச்சிகேத் வரவேற்கின்றோம். டாக்டர் சூரியகாந்த் தராத்தே எங்களுடன் இணைகின்றார். அவர் தர்பங்காவில் உள்ள தேசிய மக்கானா ஆராய்ச்சி மையத்தில் ஒரு விஞ்ஞானியாக இருக்கின்றார். டாக்டர் சூரியகாந்த், உங்களை வரவேற்கின்றேன். இந்த செஷனில் டாக்டர் வினோத்குமார் பட்டாலாவும் இருக்கிறார். அவர் ஒரு விஞ்ஞானி. சார், உங்களையும் நாங்கள் வரவேற்கின்றோம். முதலில் டாக்டர் நச்சிகேத், நான் உங்களிடம் கேட்க விரும்புகின்றேன். இப்போதெல்லாம் பார்த்தால் எந்த ஒரு விவசாய வேலையிலும் அதனுடைய செயல்பாட்டிலும் பார்த்தால் இயந்திரங்களின் பங்கு என்பது மிகவும் அதிகரித்திருக்கின்றது. குறிப்பாக மக்கானா உற்பத்தியில், மக்கானா சாகுபடி பற்றி நாம் பேசினால், இந்த இயந்திரம் எப்படி மக்கானா சாகுபடியில் இது பயன்படுத்தப்படுகிறது என்று நீங்கள் சொல்லுங்கள். கடந்த 5 ஆண்டுகளில் மக்கானாவின் உற்பத்தி பரப்பளவு 3 மடங்கு அதிகரித்துள்ளது. இயந்திரங்கள் இருந்தாலும் இந்த இயந்திரங்கள் மூலம் உழைப்பு வேலை செய்யப்படுவதாலும் வேலை மிக வேகமாக செய்யப்படுகிறது. வேலை மிக சிறப்பாக செய்யப்படுகிறது. இதனுடன் எந்த வேலையும் செய்யும் அபாயமும் குறைகிறது. அதனால்தான் இது இவ்வளவு பெரியது. இப்போது மக்கானாவை பற்றி பேசினால், வயல் அல்லது குளத்தை தயார் செய்தால், குளத்திலிருந்து காவலரை அகற்றுதல் அல்லது கரை அமைத்தல் போன்ற பல வேலைகள் உள்ளன. அவை அதிக உழைப்பு தேவைப்படும். ஆனால் இந்த உழைப்பு இப்போது படிப்படியாக குறைந்து வருகிறது. தற்போதைய நிலைமை என்னவென்றால், வருங்காலத்தில் உற்பத்தியாளர்கள் குறைவாகவும் நுகர்வோர் அதிகமாகவும் இருப்பார்கள். எனவே இயந்திரங்கள் இல்லாமல் நமது வேலை செய்ய முடியாது. நமது மாண்புமிகு பிரதமருக்கு 2047ஆம் ஆண்டுக்குள் நமது நாடு வளர்ந்த இந்தியாவாக மாறும் என்பது ஒரு கனவு. எனவே நமது விவசாயத்தில் 75% இயந்திரமாக்குதல் இருக்க வேண்டும் என்பதும், இதற்காக இயந்திரங்கள் தேவை, புதிய இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு கிடைக்க செய்ய வேண்டும் என்பதும் ஒரு கனவாகும். இதற்காக இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்துடன் இணைந்து மக்களாகிய நாங்கள் பணியாற்றி வருகிறோம். மகேஷ் முக்கியா அவர்கள் எங்களுடன் இணைகிறார். அவர் ஒரு விவசாய சகோதரர். மகேஷ் அவர்களே, உங்களை வரவேற்கின்றோம். உங்களுடைய கேள்வி நீங்கள் கேளுங்கள். மக்கானாவை பிரித்தெடுத்ததற்கு பிறகு லாவா தயாரிக்க என்ன வெவ்வேறு செயல்முறைகள் செய்யப்படுகின்றன? 2வது கேள்வி, இயந்திரத்தை பயன்படுத்தி மக்கானா லாவா தயாரிப்பதன் நன்மைகள் என்ன என்பதுதான். மகேஷ் அவர்களே, மிக்க நன்றி. நீங்கள் ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள்.
எங்கள் மகானா ஆராய்ச்சி நிறுவனம் 2023 முதல் புத்துயிர் பெற்றது. எனவே இதில் முக்கிய பணி மகானாவின் செயலாக்கம் தொடர்பான இயந்திரங்களை கொண்டு வருவதாகும். உங்களுக்கு தெரியும், பாரம்பரிய விவசாயம் மற்றும் செயலாக்கத்தில் நிறைய அவமானம் உள்ளது. விவசாயிகள் மற்றும் அவர்களின் பெண்கள், அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் வெவ்வேறு கருவிகளை பயன்படுத்தி தூசி மற்றும் புகையில் உட்கார்ந்து இந்த வேலையை செய்கிறார்கள். மேலும் மகானாவின் தரமும் உறுதி செய்யப்படவில்லை. எனவே நீங்கள் இயந்திரங்களை பயன்படுத்தும் போது நீங்கள் இயந்திரங்களை பயன்படுத்தக்கூடிய இடத்தில், போக்குவரத்தில், உலர்த்துவதில் இயந்திரங்களை பயன்படுத்தலாம். பின்னர் தரப்படுத்துதலில் தரப்படுத்திய பிறகு அதன் முதன்மை வருத்தல் செய்யப்படுகிறது. அதில் முதன்மை வருத்தல் தான். அதன் பிறகு வருத்தல் மற்றும் பாப்பிங் செய்யப்படுகிறது. அதில் மகானா உடைக்கப்பட்டு லாவா தயாரிக்கப்படுகிறது. பின்னர் உருவாகும் லாவா அதில் மற்றும் பேக்கிங்கில் தரப்படுத்தப்படுகிறது. எனவே இந்த அனைத்து வேலைகளுக்கும் எங்களிடம் இயந்திரங்கள் உள்ளன. 2023 முதல் இந்த ராஷ்டிரிய மகானா சம்ஸ்தான் மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்தபோது நாங்கள் இங்கே ஒரு முழுமையான முன்மாதிரியை வைத்திருக்கிறோம். எங்களிடம் ஒரு முழுமையான முன்மாதிரி ஆலை உள்ளது. அதில் அனைத்து இயந்திரங்களும் நிறுவப்பட்டுள்ளன. லாவா சீராக வெளியே வரும். அது முற்றிலும் வட்டமாக இருக்கும். எந்த பசையும் இருக்காது. அதே நேரத்தில் அது முற்றிலும் சுகாதாரமானது. அதாவது லாவா தூய்மையுடன் தயாரிக்கப்படுகிறது. எனவே ஏற்றுமதி செய்ய விரும்புவோருக்கு எந்த விதமான மாசுபாடும் ஏற்படாதவாறு முழுமையான இயந்திரமயமாக்கலை செய்வது அவர்களுக்கு மிகவும் முக்கியமானதாக மாறும். சரி, டாக்டர் சூரியகாந்த் அவர்களும் இணைகிறார்கள். டாக்டர் சூரியகாந்த் அவர்கள் சொன்னது போல வயலை தயாரிப்பது, குளத்தை தயாரிப்பது மிகவும் முக்கியமானது. ஆனால் இதற்கு நிறைய சக்தி, நிறைய உழைப்பு தேவை. இவ்வளவு கடின உழைப்பு இருக்கும் இந்த வகையான உழைப்பில் அதனை குறைப்பதற்கு எவ்வாறான இயந்திரத்தை நாம் பயன்படுத்த முடியும் என்று சொல்லுங்கள். முதலில் விவசாயத்திற்கு தயாராவதற்கு மண்ணை நன்கு தயார் செய்ய வேண்டும். இதற்கு நாம் முதன்மை உழவு, இரண்டாம் நிலை பிளக்கிங் மற்றும் படலிங், அதாவது சேற்றில் ஈரமான உழவு செய்யலாம். முதன்மை உழவில் எம்டி பிளவ், டிராக்டருடன் டிஸ்பிளவ், மண்ணை பிரித்தல், திருப்புதல் போன்ற சில கலப்பைகளை பயன்படுத்தி மண்ணை நன்கு தயார் செய்யலாம். அதன் பிறகு இரண்டாம் நிலை உழவு செய்யலாம். இதில் டிராக்டருடன் டிஸ்க் ஹீரோ மற்றும் கல்டிவேட்டர் போன்ற கருவிகளை பயன்படுத்தி மண்ணை மென்மையாக்கலாம். இதன் மூலம் மண்ணில் உள்ள களைகளையும் நாம் கட்டுப்படுத்தலாம். அதன் பிறகு தாமரை விதை செடிகளை நடுவதற்கு நல்ல மரங்களை உருவாக்க நாங்கள் ஈரமான புட்லிங் செய்கிறோம். அதன் பிறகு தாவரங்களின் வளர்ச்சி மிகச் சிறப்பாக நடக்கும். சிறிய குளங்கள் அல்லது சிறிய பண்ணைகள் இருந்தால் டிராக்டருக்கு பதிலாக பவர் கிளரையும் பயன்படுத்தலாம். நாம் ஒரு குளம் அமைத்து வயலிலிருந்து மண்ணை தோண்டி எடுக்க வேண்டுமென்றால் இன்று இந்த வேலைகள் அனைத்தையும் எளிதாக செய்யக்கூடிய பல மண் அள்ளும் இயந்திரங்கள் உள்ளன. சரி, எனக்கும் சில கேள்விகள் இருக்கின்றன, சில விவசாயிகளுக்கும் கேள்விகள் இருக்கின்றன. பிரமோத் அவர்கள் எங்களுடன் இணைகிறார். பிரமோத் அவர்களே, உங்களை வரவேற்கிறோம். உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேளுங்கள். வணக்கம் சார். மக்கானா உற்பத்திக்கான நீர் மேலாண்மைக்கு என்ன புதிய முறைகள் உள்ளன? மக்கானாவில் அதன் கிடைக்கும் தன்மையை எவ்வாறு அதிகரிக்கலாம்? மக்கானா சாகுபடிக்கு தண்ணீருக்கு எந்த தொழில்நுட்பத்தை நாம் பயன்படுத்தலாம்? நீங்க சொன்னது சரிதான். மக்கானா விவசாயத்திற்கு நீர் வழங்குவது மிகவும் முக்கியமானது. இதற்கு நமது தேவைக்கேற்ப பல்வேறு வகையான பம்புகளை பயன்படுத்தலாம். நாம் ஆழ்துளை கிணறு மற்றும் சப்மர்சிபிள் பம்ப்ஸ்களையும் பயன்படுத்தலாம். குளங்கள் மற்றும் காய்வாயில்களிலிருந்து தண்ணீரை எடுக்க வேண்டியிருந்தால் நாம் சப்மர்சிபிள் பம்ப்ஸ் பயன்படுத்தலாம். ஆழ்துளை கிணறுகள் மற்றும் குழாய் கிணறுகளிலிருந்து தண்ணீரை எடுக்க வேண்டியிருந்தால் நாம் சப்மர்சிபிள் பம்ப்ஸ் பயன்படுத்தலாம். இதில் சிங்கிள் ஸ்டேஜ் மற்றும் மல்டிபிள் ஸ்டேஜ் பம்புகளும் கிடைக்கின்றன. நமது தேவைக்கேற்ப அவற்றை தேர்ந்தெடுக்கலாம். இப்போதெல்லாம் புதிய வகையான சூரிய சக்தி பம்புகளும் வந்துவிட்டன. உதாரணமாக நமது இந்திய அரசாங்கம் பிரதம மந்திரி குசும் யோஜனாவை தொடங்கியுள்ளது. விவசாயிகள் சூரிய சக்தி பம்புகளை நிறுவ உதவப்படுகிறார்கள். தண்ணீரை தூக்க சூரிய சக்தி பம்புகளையும் நாம் பயன்படுத்தலாம். மக்கானா பயிரை பற்றி நாம் பேசினால் தண்ணீர் சுத்தமாகவும் இனிப்பாகவும் இருக்க வேண்டும். அதாவது அதன் pH மற்றும் மின் கடத்துத்திறன் காணப்பட்டால் அதன் pH நடுநிலையை சுற்றி இருக்க வேண்டும். அதாவது 6.5 முதல் 8 வரை. மின் கடத்துத்திறன் 0.5 எதிர்ப்பில் 0 விட குறைவாக இருக்க வேண்டும். இதை சோதிக்க இன்று கிடைக்கும் pH மீட்டர் மற்றும் மின் கடத்துத்திறன் மீட்டரை பயன்படுத்தலாம்.
டாக்டர் வினோத்குமார் பட்டாலா எங்களுடன் இருக்கின்றார். டாக்டர் வினோத், மக்கானா பயிரிலும் பூச்சிகள் தாக்குமா? அப்படி நடந்தால் எப்படி நாம் அதிலிருந்து விடுபடுவது? இரண்டாவதாக, பூச்சிகள் தாக்கும்போது நாம் விரைவாக ரசாயனங்களை பயன்படுத்துகிறோம் அல்லது பிற நுட்பங்களை பயன்படுத்துகிறோம். அதற்கும் ஏதாவது செயல்முறை இருக்கின்றதா? எப்படி செய்ய வேண்டும்? ரசாயனங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும்? ஆமாம், நிச்சயமாக பூச்சிகள் உள்ளன. மற்ற பயிர்கள் பூச்சிகளால் தாக்கப்படுவது போல பூச்சிகள் நமது மக்கானா சாகுபடிக்கு அதிக சேதத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக பார்த்தால் நாற்றங்கால் நிலையிலிருந்தும் பூக்கும் நிலை வரை இந்த சேதம் அதிகமாக தெரியும். சில பூச்சிகள் மக்கானாவின் மகசூல் மற்றும் தரத்தில் மோசமான விளைவை ஏற்படுத்துகின்றன. எடுத்துக்காட்டாக லாயாவை மஹு என்றும் அழைக்கப்படுகிறது. இது டிசம்பர் முதல் மார்ச் வரை நாற்றங்கால் நிலையில் தாக்குகிறது. இதன் காரணமாக அது இலைகளிலிருந்து சாற்றை உறிஞ்சும். இந்த சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறும். அதன் முக்கிய காரணம் நாற்றங்கால் நிலையிலேயே காணப்படுகிறது. இது தவிர சிங்ரபூத் என்ற பூச்சியும் இலைகளை உண்ணும். மேலும் ஒளிச்சேர்க்கை மூலம் மக்கானாவை உருவாக்க இலைகளில் உள்ள அனைத்து குளோரோஃபில்லும் குறைகிறது. இதன் காரணமாக நமது மகசூல் மோசமாக பாதிக்கப்படுகிறது. இது தவிர வேறு துளைப்பான் என்ற பூச்சியும் உள்ளது. அது முழு வேரையும் தாக்கி அதை உண்ணும். இதன் காரணமாக நமது தாவரத்தால் ஊட்டச்சத்துக்களையும் தண்ணீரையும் உறிஞ்ச முடியவில்லை. அதன் பிறகு அது இறக்கக்கூடும். சரி, ஒரு விவசாய சகோதரர் எங்களுடன் இணைகின்றார். ராஜ்குமார் சஹானி ஐயா, தயவுசெய்து கேள்வியை கேளுங்கள். சார் வணக்கம், என் பெயர் ராஜா குமார் சோனி. நான் சுபால் பஜார், பிரோல் மாவட்டம் தர்பங்காவில் வசிப்பவன். குட்கா கிராவை உயிரியல் ரீதியாக எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதுதான் எனது கேள்வி. இப்போதெல்லாம் உயிரியல் கட்டுப்பாட்டில் முழுமையான கவனம் செலுத்தப்பட வேண்டும். உதாரணமாக, உயிரியல் கட்டுப்பாடு என்பது உயிரியல் ரீதியாக தொடர்புடைய இரசாயன தெளிப்பான்களை பயன்படுத்தலாம் என்பதாகும். இதுபோன்ற துறைகளை பார்த்தால் நமக்கு இயற்கையான சலுகைகள் கிடைக்கும். இயற்கை எதிரிகள், லேட்டிபக் வண்டுகள் போன்ற பூச்சிகளை உண்ணும் பூச்சிகள், பேன் போன்ற இந்த பூச்சிகள் மொட்டுகளை உண்பதன் மூலம் வேதியியல் ரீதியாக அவற்றை தளர்த்தாமல் கட்டுப்படுத்தலாம். ஒரு தொழில் முனைவோர் அமர்ஜித் சஹானி அவர்கள் இருக்கிறார்கள். அமர்ஜித் அவர்களே, உங்களுடைய கேள்வியை கேளுங்கள். நீங்கள் மக்கானா பரப்பை நீண்டகால சேமிப்பிற்கு எந்த வகையான பேக்கேஜிங் நன்றாக இருக்கும்? அந்த பேக்கேஜிங் பொருள் பல அடுக்கு லேமினேட் செய்யப்பட்ட முத்து போல இருக்க வேண்டும். அதில் என்ன இருக்கிறது? பையின் வெவ்வேறு அடுக்குகள் உள்ளன. மேல் பகுதி பாலிரெஃப்லினால் ஆனது மற்றும் உள்பகுதி அலுமினிய ஃபைலால் ஆனது. இதன் காரணமாக அது கட்டுப்படுத்தப்படுகிறது மற்றும் பூச்சி அச்சுறுத்தலும் தடுக்கப்படுகின்றது. இதன் காரணமாக நாம் அதை நீண்ட நேரம் சேமிக்க முடியும். இது தவிர ஒரு மடு வெற்றிட முத்திரை என்பது பாக்கெட்டிற்குள் இருந்து அனைத்து காற்றையும் அகற்றி மக்கானாவை சேமித்து வைத்தால் அதை நீண்ட நேரம் சேமிக்க முடியும் என்பதாகும். இது தவிர வெளிப்புற பாதுகாப்பிற்காக சிலிக்கா ஜெல் பாக்கெட்டை போட்டு பாக்கெட்டில் வைக்கும்போது உயிர் கொடுக்கும் காற்றான ஆக்சிஜன் அதை உறிஞ்சிவிடும். புழுவுக்கு உயிர் கொடுக்கும் காற்று கிடைக்காத போது புழு இறந்துவிடும். எனவே நாம் அதை நீண்ட நேரம் சேமித்து வைக்கலாம். சரி டாக்டர் நச்சிகேத் நம்முடன் இருக்கின்றார். நச்சிகேத் அவர்களே, நான் பார்ப்பதை விட மிகவும் ஒரு கடினமான வேலை என்பது இதுதான். அடியில் சென்று விதைகளை கொண்டு வருவதுதான். இதற்கு ஒரு மெஷினை நீங்கள் சொல்லுங்கள். இது மிகவும் கடினமான ஒன்று, எளிதாக மாற்றுவதற்கு. நீங்கள் ரொம்ப வித்தியாசமான ஒரு பெயரை கொடுத்துருக்கீங்க. கடல் மட்டம் போகிறதுக்கு கடல் மற்றும் கடல் பிரச்சனை இல்லை. இது கடல் படுகை மட்டும்தான். இது கடலை கலக்கிறதால கிடைக்கிற ஒரு பொருள். மக்கானா இந்த வருஷம் நாங்கள் ஒரு இயந்திரத்தை உருவாக்கி இருக்கிறோம். அது ஆகஸ்ட் ஜூலைக்கு அப்புறம் மறுபடியும் இந்த பகுதியில் தான் சோதனை ஆரம்பிச்சிருப்போம். அதனால் ஒரு முன்மாதிரி தயாரிக்கப்பட்டிருக்கு. இதிலிருந்து வருங்காலத்தில் நீங்கள் முழுசாக இயந்திரத்தில் தயாரிக்கப்பட்ட மக்கானாவை வாங்குவீங்கன்னு எனக்கு முழு எதிர்பார்ப்பு இருக்குது. முழு செயல்முறையும் முழு சங்கிலியும் இயந்திரத்தை பயன்படுத்துறதால உங்களுக்கு மக்கானா கிடைக்கும். அது சுகாதாரமாக இருக்கும். நீங்கள் அதை சாப்பிடுவீங்க இல்லையா? கண்டிப்பாக, நிச்சயமா. டாக்டர் வினோத் அவர்கள் இருக்கிறார்கள். டாக்டர் வினோத், இந்த பெரிய பிரச்சனையிலிருந்து எலிகள் மற்றும் பூச்சிகள் தான், இரண்டையும் எப்படி நாம் அதிலிருந்து விடுபடுவது, அதை முன்கூட்டியே காப்பாற்ற முடியும் என்று சொல்லுங்கள். பூச்சிகளும் எலிகளும் இரண்டு முக்கிய சேதங்களை ஏற்படுத்துகின்றன. ஒன்று, அவை உணவை சாப்பிட்டு அதன் அளவை குறைத்து அவற்றின் கழிவுகள் மூலம் பல மடங்கு அதிகமாக மாசுபடுத்துகின்றன. இதை நீங்கள் விற்க முடியாது. இதனால் நீங்கள் நிறைய இழப்பை சந்திக்க நேரிடும். இதற்காக எலிகள் மற்றும் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் போது சேமிப்பு கிடங்கை முறையாக கட்டி பராமரிக்க வேண்டும். விரிசல்கள்
மற்றும் நெருக்கடிகள், அதாவது அதில் உள்ள சில துளைகள், முன்பு சேமித்து வைக்கப்பட்ட மக்கானா, அதனுடன் இணைக்கப்பட்ட அதில் பூச்சி ஒளிந்து கொள்கின்றன. புதிய மக்கானா சேமிப்பிற்கு வரும்போது அது அதை தாக்குகிறது. புதிய சரக்கை கொண்டு வருவதற்கு முன் அதை சுத்தம் செய்து தட்டையாக்க வேண்டும். அதன் பிறகுதான் அதை சேமித்து வைக்க வேண்டும். சேமிக்கும் நேரத்தில் நம்மிடம் எந்த பை இருந்தாலும் அதை எலிகளிடமிருந்து பாதுகாக்கவும், ஈரப்பதத்தை நன்கு நிர்வகிக்கவும் தரையில் இருந்து 1 அடி உயரத்தில் வைக்க வேண்டும். சரி, நச்சிகேத் மக்கானா கொடுப்பார். நிச்சயமாக. ஒரு பிரேக் எடுத்துக்கொள்ளலாமா? ஒரு இடைவெளி எடுத்துக்கொள்ளுங்கள். சரி, இடைவெளி எடுத்துக்கொள்வோம். கொஞ்சம் மக்கானாவை சாப்பிடுகிறேன். நீங்கள் எங்களுடன் இணைந்திருக்க வேண்டும். இடைவெளிக்கு பிறகு கிருஷி சோபாலுக்கு வரவேற்கிறேன். 3வது செஷனை அடைந்து விட்டோம். 3வது செஷனில் மக்கானாவின் மதிப்பு கூட்டப்பட்ட தயாரிப்புகளை பற்றி நாம் பேசுவோம். இந்த பிரிவில் மிகவும் சிறப்பு வாய்ந்த நபர்கள் என்னுடன் இணைகிறார்கள். உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன் அவர்களை. டாக்டர் ராஜேஷ்குமார் மிஸ்ரா, முதன்மை விஞ்ஞானி. டாக்டர் ராஜேஷ் அவர்களே, உங்களை நான் வரவேற்கின்றேன். என்னுடன் விஞ்ஞானி இன்ஜினியர் ராகுல்குமார் ராவத் இணைகின்றார். மனிஷ் ஆனந்த் எங்களுடன் இணைகின்றார். மனிஷ் இந்த முயற்சியை எப்படி தொடங்கினார், இப்போது எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை சொல்வார். மனிஷ் அவர்களே, உங்களை வரவேற்கிறோம். பிரேம் சங்கர் மிஸ்ரா எங்களுடன் இருக்கின்றார். அவர் மதுபனியில் இருந்து வந்திருக்கின்றார். சரி, பிரேம் அவர்களே வரவேற்கின்றோம். சரி, டாக்டர் ராஜேஷ், உங்களிடமிருந்து ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். முதலில் மக்கானாவின் மதிப்பு கூட்டல் என்றால் என்ன என்று நீங்கள் சொல்லுங்கள். நாம் மக்கானாவை மெருகூட்டினால், அது வெள்ளை நிறத்தில் தெரிய ஆரம்பித்தால் அதன் மதிப்பு சுமார் 10% என்பது அதிகரிக்கின்றது. அதற்கு நாம் அதிக விலை கொடுக்கின்றோம். பிறகு இரண்டாவதாக சிறப்பம்சம் பல்வேறு அளவுகளாக தரப்படுத்தப்படுவதுதான். ஏனெனில் இது 4+ மற்றும் 5+ மற்றும் 6+ என வெவ்வேறு விகிதங்களை கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். ஏனெனில் நன்றாக இருக்கின்றது, அதன் தரத்தில் எந்த வித்தியாசமும் இல்லை, அது நன்றாக இருக்கின்றது. பணம் செலுத்தக்கூடிய வாடிக்கையாளர் அதற்கு அதிக பணம் செலுத்த தயாராக இருக்கின்றார். எனவே அதை தரம் பிரிப்பதன் மூலம் குறைந்தபட்சம் 600 ரூபாயாக மாற்றியிருக்கின்றோம். ஏற்றுமதி சந்தையில் இதன் விலை தோராயமாக ஏற்றுமதி செய்யப்படும் போது 1 கிலோவுக்கு 2200 ரூபாய், 2300 ரூபாயாக அது இருக்கின்றது. சில்லறை விற்பனையில் வேறு விஷயம். எனவே மூன்றாவது அம்சம் என்னவென்று சொன்னால், நாம் அதை ஒரு பொருளாக கொண்டு வந்து அதில் அதிக மசாலா பொருட்களை சேர்த்து சிறிது எண்ணெய் சேர்த்து பேக் செய்து நுகர்வோரை சென்றடையும் போது இது ஒரு புதிய வகையாக மாறுகிறது. புதிய வகையான ப்ராடக்ட் இது. எனவே இது போன்ற பல பொருட்கள் சந்தையில் நமக்கு கிடைக்கின்றன. எங்கள் நிறுவனம் அதில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஐசிஆரினுடைய பல்வேறு நிறுவனங்கள் இதில் இணைந்து தொடர்ந்து பணியாற்றி கொண்டே வருகின்றன. மேலும் பல்வேறு பயிற்சியாளர்களுக்கு நல்ல கல்வியையும் வழங்கி வருகின்றன. மீதமுள்ளவர்கள் எங்கள் தொழில் முனைவு சகோதரர்களாக இருக்கிறார்கள். சரி. ஆனால் அதற்கு முன் சில விவசாயிகளுக்கான கேள்விகள் உள்ளன. பிரதீப் குமார் எங்களுடன் இணைகின்றார். பிரதீப் அவர்களே, உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேளுங்கள். மக்கானாவின் மதிப்பு கூட்டலால் விவசாயிகளான நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்? நீங்கள் அதை செய்ய விரும்பினால் ஒரு 200, 500, 1000 விவசாயிகள் ஒன்று சேர்ந்து ஒரு உற்பத்தியாளர் அமைப்பு போல ஒரு குழுவாக ஒன்று சேர்ந்தால் நன்றாக இது இருக்கும். சரி, நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இருக்க வேண்டும், ஒன்றாக பயனடைய வேண்டும். அதைத்தான் பிரதமரும் சொல்கின்றார். அனைவருடனும் அனைவருக்குமான வளர்ச்சி என்கின்றார். நாம் அதை முன்னெடுத்து செல்ல வேண்டும். ராகுல் அவர்கள் எங்களுடன் இருக்கின்றார். ராகுல், மக்கானாவிலிருந்து டிசைனர் உணவின் நோக்கம் என்ன, அதில் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று நீங்கள் சொல்லுங்கள். முதலாவதாக, மக்கானா லாவாவில் சுமார் 9.7% புரதம் இருப்பது போல இதில் நல்ல அளவு புரதம் உள்ளது. எனவே இது நமது அன்றாட புரத உட்கொள்ளலை பூர்த்தி செய்ய முடியும். இதனுடன் கிளைசெமிக் இண்டெக்ஸ் என்று நாம் அழைக்கும் மற்றொரு தரநிலை உள்ளது. ஒரு பொருளில் அது குறைவாக இருந்தால் அதை நீரிழிவு நோயாளிகளுக்கு பரிந்துரைக்கலாம். எனவே மக்கானா நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு நல்ல உணவாகும். மேலும் இதில் அதிக நார்ச்சத்தும் உள்ளது. எனவே மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவர்களுக்கு இந்த உணவை நாம் பரிந்துரைக்கலாம். எனவே மக்கானாவை பயன்படுத்த வேண்டிய சில ஆரோக்கிய நன்மைகள் இவை. இந்த ஹெல்த் பெனிஃபிட்டுகள் நமக்கு மக்கானாவில் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, ஒரு விவசாயம் எங்களுடன் நினைக்கின்றார். ராம்பாபு ராவத் எங்களுடன் நினைக்கிறார். ராம்பாபு அவர்களே, உங்கள் கேள்வியை கேளுங்கள். உங்களை வரவேற்கிறோம். என்னுடைய கேள்வி என்னவென்றால், தூரியும் லாவாவும் ஏன் வெவ்வேறு வழிகளில் மதிப்பு கூட்டலை செய்ய துணிகிறார்கள்? மக்கானாவை கையால் அல்லது இயந்திரங்களை பயன்படுத்தி உடைத்தால் அது துரியை உற்பத்தி செய்கிறது. எனவே எரிமலை குழம்பு நல்ல சந்தை மதிப்பை பெறுவது போல துரிக்கு அவ்வளவு கிடைக்காது. எனவே நீங்கள் செய்யக்கூடியது என்னவென்றால், முதலில் அதை அரைத்து அதன் பொடியை உருவாக்குங்கள். இதை நீங்கள் பல்வேறு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களில் பயன்படுத்தலாம். இதுவரை பல பொருட்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. மக்கானா பர்ஃபி,
மக்கானா பிஸ்கட், பின்னர் மக்கானா பாஸ்தா மற்றும் பல பொருட்கள் உள்ளன. அதை மாவுடன் கலந்து நாம் சப்பாத்தியும் செய்யலாம், ரொட்டி தயாரிக்கலாம். எனவே அத்தகைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிப்பதன் மூலம் அது அதன் சந்தை மதிப்பை பெறுகிறது. சரி, நாம் விஞ்ஞானிகளினுடைய பேச்சை கேட்டிருக்கின்றோம், விவசாயிகளினுடைய பேச்சை கேட்டிருக்கின்றோம். இப்போது மக்கானாவின் தொழில் முனைவோரின் பேச்சை கேட்பது முக்கியம். மனிஷ் அவர்களே, கடந்த 5 ஆண்டுகளை பற்றி பேசினால் இந்த துறை எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்பதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் சாதனைகளை பற்றி சொல்லுங்கள். எனவே முன்பு இது ஒரு எப்போதாவது சாப்பிடக்கூடிய பொருளாக ஒன்றாக இருந்தது. இப்போது அது நிலையானதாகிவிட்டது. அதாவது இப்போது நீங்கள் பார்த்தால் வருமானம் வரக்கூடிய அனைத்து வீடுகளிலும் நிச்சயமாக ஒரு பாக்கெட் மக்கானாவை காண்பீர்கள். எனவே இது வளர்ச்சி, ஏனெனில் இது நிலையானதாகிவிட்டது. இந்த பருவத்தில் மக்கானாவின் தேவை குறைந்துவிடும், ஏனெனில் நாங்கள் அதை அழைக்கிறோம். அது முன்பு குளிர்கால மாவா என்று அழைக்கப்பட்டது. இப்போது வருடத்தின் 365 நாட்களும் இதை சாப்பிடுகிறோம். பிரதமர் மோடிஜி தனது அறிக்கையில் 365 நாளில் 300 நாட்கள் இதை சாப்பிடுகிறோம் என்று கூறினார். எனவே இந்த வளர்ச்சி அந்த வளர்ச்சியின் வளர்ச்சியாகும். இதை 2 வழிகளில் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று நாம் பின்தங்கிய இணைப்பு என்று அழைப்பது. அங்கு விவசாயத்திலிருந்து ஃப்ளவரி வரை சொல்கிறோம். அதன் பிறகு தயாரிக்கப்படும் லாவா அல்லது துரி பற்றி பேசுவோம். தயாரிப்பை சந்தைக்கு எவ்வாறு எடுத்துச் செல்வது. எனவே கடந்த 5 ஆண்டுகளில் பின்தங்கிய இணைப்பின் வளர்ச்சியை பற்றி நான் பேசினால் அது 2.5 மடங்கு பெரியது. செயலி சஹாப் கூறியது போல பரப்பளவு 15,000 35,000 உயர்ந்துள்ளது என்று மருத்துவர் கூறியிருந்தார். எனவே சந்தையின் தேவை 400% அதிகரித்திருக்கலாம். எனவே அதன் காரணமாக தேவை மற்றும் விநியோகத்தில் உள்ள இடைவெளி விலையை மிகவும் அதிகமாக ஆக்கியுள்ளது. எங்களுடன் விவசாய இணையர் புட்டாய் முக்கியா அவர்கள், உங்களுடைய கேள்வி கேளுங்கள். உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் 25 குளங்களில் மீன் அப்புறம் மக்கானா வியாபாரம் செஞ்சுக்கிட்டு வர்றோம். இந்த லாவா தொழிலும் செய்கிறோம். சார், உங்ககிட்ட நான் என்ன வேண்டுகோள் விடுக்கிறேன்னா, விவசாய தொழில் முனைவோராக இருக்கிறது மூலமான என்ன நன்மைகளை எங்களால் பெற முடியும்னு சொல்லுங்கள். விவசாயி நேரடியாக நிறுவனத்திற்குள் நுழைந்தால் அவரும் ஒரு தொழில் முனைவோராகலாம். அல்லது நீங்கள் விவசாயத்தில் தங்கியிருந்தால் உங்களை சுற்றியுள்ள தொழில் முனைவோருடன் உங்கள் மாவட்டத்தில், உங்கள் மாநிலத்தில், உங்கள் நாட்டில் நீங்கள் தட்டச்சு செய்ய விரும்பும் ஒப்பந்த விவசாயம் செய்யலாம். அதன் மூலம் என்ன நடக்கும் என்றால், எனக்கு இந்த உறுதியான பணம் கிடைக்கிறது என்பதையும் என்னிடம் உள்ள துணை பொருட்கள் எவை என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். அதுவும் தொழில் முனைவோரால் பயன்படுத்தப்படலாம். இது ஒரு வழி. இரண்டாவதாக, நான் கண்டுபிடித்த போது அதற்கு கரிம சான்றிதழ் இல்லை. ஆனால் நீங்கள் அனைத்து விவசாயிகளே, அடுத்த பெரிய விஷயம் கரிம சான்றிதழ். அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அரசாங்கத்திடம் பேசுவோம். சரி, இதுவரை அக்வா வாட்டர் பொருட்களுக்கு கரிம சான்றிதழ் கிடைக்கவில்லை. எனவே மக்கானா அதை பெற வேண்டும். ஏனெனில் வெளிநாட்டில் அதற்கு அதிக தேவை உள்ளது. கரிம மக்கானா இப்போது கரிம என்ற பெயரில் கிடைக்கவில்லை. எனவே நீங்கள் கரிம விவசாயம் செய்தால் உங்களுக்கு அதிக பணம் கிடைக்கும். மூன்றாவதாக, தொழில் முனைவோருடன் இணைந்து கண்டறியக்கூடிய அறிக்கையை பெறுவீர்கள். அது அமெரிக்காவில் விற்கப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம். அது பம்பாயில் இருந்தால் அல்லது டெல்லியில் விற்கப்படுகிறதா என்றால் வாங்குபவரும் நுகர்வோரும் அது எந்த பண்ணையிலிருந்து வந்தது, அதன் சங்கிலி என்ன, அதன் மதிப்பு சங்கிலி என்ன என்பதை அறிந்து கொள்வார்கள். எனவே ஒரு நன்மையை தருகிறது. இரண்டாவதாக, வரும் புதிய விவசாயிகளுக்கு அவர்கள் அதை முதல் முறையாக செய்கிறார்கள் என்பது தெரியாது. அவர்கள் அதை எங்கே விற்பனை செய்வார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. அந்த விஷயத்திலும் நீங்கள் ஒரு தொழில் முனைவோருடன் தொடர்பில் இருந்தால் நீங்கள் அவருடன் ஒரு ஒப்பந்தம் செய்யலாம். உங்கள் துணை தயாரிப்பு என்ன, அதை என்ன செய்வது என்று அவர் கைபிடிப்பதன் மூலம் உங்களுக்கு செல்ல முடியும். இரண்டாவதாக, நீங்கள் அந்த தொழில் முனைவோருடன் தொடர்பில் இருந்தால் சந்தையில் என்ன நடக்கிறது, என்ன போக்கு வருகிறது, என்ன வரப்போகிறது, அடுத்த 4-6 மாதங்கள், ஒரு வருடத்தில் என்ன வரப்போகிறது என்ற யோசனை நமக்கு இருப்பது போல விவசாயி அதை பற்றிய தகவல்களை பெறலாம். சரி, இந்த பிளேலிஸ்ட்ல இன்னொரு தொழில் முனைவோர் எங்களுடன் இணைகிறார். பிரேம்சங்கர் மிஸ்ரா அவர்கள் இணைகிறார்கள். அவர் மக்கானா விவசாயி. அவருக்கு நிறைய விஷயங்கள் நன்றாக புரிகிறது. சார், மக்கானாவின் மதிப்பு கூட்டலில் இயந்திரங்களை பயன்படுத்துவது பற்றி பேசினால் இதற்கு பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்கள் என்னவாக இருக்கின்றது என்று சொல்லுங்கள். மதிப்பு கூட்டல் பற்றி பேசுகையில் உங்களிடம் பாஸ்தா தயாரிக்க ஒரே ஒரு இயந்திரம் உள்ளது. அதன் பிறகு மக்கானாவிற்கு ஒரு சுவையூட்டும் மற்றும் வறுக்கும் இயந்திரம் உள்ளது. இதன் மூலம் நீங்கள் பல்வேறு வகையான சுவைகளை உருவாக்கி உங்கள் தயாரிப்பை சந்தைக்கு கொண்டு வரலாம். இரண்டாவது, உங்கள் மாவு ஆலை இயந்திரங்கள். இதன் மூலம் நீங்கள் மக்கானாவை மாவை தயாரித்து சந்தைக்கு கொண்டு வரலாம். மேலும் இது போன்ற வேறு சில சிறிய பணிகள் உள்ளன. மக்கானாவை தரப்படுத்துவதற்கான இயந்திரம் உங்களிடம் உள்ளது. தரப்படுத்துவதன் மூலம் விஸ்வகர்மா ஐயா சொன்னது போல நீங்கள் மதிப்பை சேர்க்கலாம். இவை 3-4 இயந்திரங்கள். அவை காலப்போக்கில் மேலும் அதிகரிக்கும். சரி, ஒரு விவசாயி எங்களுடன் இருக்கிறார். கபில் தேவ் அவர்கள் மதுபனியில் இருந்து வந்திருக்கின்றார். கபில் அவர்களே, உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேளுங்கள். ஒரு தொழில் முனைவோர் மதிப்பை சேர்ப்பதன் மூலம் லாபம் ஈட்ட முடியும்.
ஆனால் அதற்கான சரியான பயிற்சி எங்கே? இந்த 4ம் நம்மை வழிநடத்த வேண்டும். தர்பங்காவில் உள்ள எங்கள் தேசிய ஆராய்ச்சி மகானா ஆராய்ச்சி மையத்திற்கு வரலாம், அல்லது ஐஆர் கிருஷி விக்யான் கேந்திராவுக்கு வரலாம். அங்கு விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கும் பல சுய தொழில் செய்யும் தொழில் முனைவோர் மற்றும் ஸ்பான்சர்கள் உள்ளனர். எனவே விவசாயிகளும் அவர்களுடன் சேர்ந்து பயிற்சி மற்றும் புதிய தயாரிப்புகள் பற்றி தகவல்களை பெறலாம். மேலும் அவர்கள் எங்களையும் அணுகலாம். ராகுல் அவர்களும் எங்களுடன் இருக்கின்றார். ராகுல் அவர்களே, மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை பாதுகாப்பாக விற்பனை செய்வதும் ஒரு மிகப்பெரிய பணிதான். இதை எப்படி செய்ய முடியும் என்று சொல்லுங்கள். மக்கானா மட்டுமல்ல, எந்த ஒரு உணவுப் பொருளும் இருக்கும்போது அதன் தரம் மற்றும் அதன் சுய ஆயுள் என்பது அதன் தரத்தை நீண்ட காலத்திற்கு பராமரிக்க வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இதற்கு அதன் சரியான சேமிப்பு அவசியம். நாம் அதை சேமித்து வைக்கும் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். எலிகள் அல்லது பூச்சிகள் போன்ற எந்த மாசுபாடும் இருக்கக்கூடாது. ஈரப்பதம் காரணமாக உணவுப் பொருட்களும் சேதமடைவதால் அது ஆரோக்கியமான இடமாக இருக்க வேண்டும். மக்கானாவை பொறுத்தவரை மக்கானாவில் ஈரப்பதம் குறைவாக உள்ளது. அதில் ஈரப்பதம் மிகவும் குறைவாக உள்ளது. எனவே சேமிப்பின் போது வெளியிலிருந்து வரும் ஈரப்பதம் ஊறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இதன் காரணமாக அது மொறுமொறுப்பாக இருக்காது, மென்மையாக மாறும். அதற்காக நாம் நல்ல பேக்கேஜிங்கை பயன்படுத்தலாம். ஏர்டெல் பேக்கேஜை பயன்படுத்தலாம். வேக்கும் பேக்கேஜிங்கும் செய்யலாம். இதனால் அதன் ஷெல்ஃப் லைஃப் பராமரிக்கப்பட்டு அதன் புத்துணர்ச்சி பராமரிக்கப்படுகிறது. அதனுடன் தயாரிக்கப்படும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கு காலாவதி தேதி உள்ளது. எந்த ஒரு பொருளும் காலாவதி தேதிக்குள் சேமிக்கப்பட வேண்டும். நிறைய சாதிக்கக்கூடிய பல முயற்சிகள் என்பது இருக்கின்றன. மக்கானாவின் விவசாயம் மிகவும் கடினமான வேலை. முதலில் விதைகள் நீர்த்தேக்கங்களில் வைக்கப்படுகின்றன. சுமார் 8 முதல் 9 மாதங்களுக்கு பிறகு பழம் வந்ததும் அவை நீர் போன்ற புதர்களில் எடுக்கப்படுகின்றன. பின்பு உலர்த்துதல், வறுத்தல் மற்றும் உரித்தல் செயல்முறை என்பது தொடர்ந்து நடைபெறுகிறது. இவ்வளவு கடின உழைப்புக்கு பிறகு மொறுமொறுப்பான மற்றும் ஊட்டச்சத்து நிறைந்த மக்கானா தயாராக இருக்கின்றது. இது பீகார் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குகிறது. பீகாரில் உள்ள தர்பங்கா, சமஸ்திபூர், சஹர்சா, அராரியா, கதிகார், மதுபனி, சுபோல், பூர்னியா, முசாஃபர்பூர் மற்றும் கிஷன்கஞ்ச் போன்ற மாவட்டங்களில் மக்கானா சந்தைகள் கணிசமாக வளர்ச்சியடைந்து வருகின்றன. அதே சமயம் பீகாரின் மக்கானா டெல்லி, மும்பை, பெங்களூரு உள்ளிட்ட பல பெரிய நகரங்களில் முத்திரையை பதித்திருக்கின்றது. ஃபாக்ஸ் மீட் என்ற பெயரில் வெளிநாடுகளிலும் இதன் தேவை அதிகமாக அதிகரித்து வருகின்றது. நான்காவது செஷனை அடைந்து விட்டோம். மக்கானா தொடர்பான சந்தைப்படுத்துதல், தரம், ஏற்றுமதி மற்றும் கொள்கை பிரச்சனைகள் பற்றி நாம் இதில் பேசுவோம். இந்த செஷனில் ஒரு சிறப்பு விருந்தினர் என்னுடன் இணைகின்றார். அவரை அறிமுகப்படுத்துகின்றேன். டாக்டர் ராஜேஷ்குமார் விஸ்வகர்மா என்னுடன் இருக்கின்றார். அவரை மீண்டும் ஒரு முறை வரவேற்கின்றோம். வித்யானந்த ஜா அவர்கள் எங்களுடன் இணைகின்றார். தர்பங்காவினுடைய MLSM கல்லூரியின் முன்னாள் முதல்வர். சார், உங்களை வரவேற்கின்றோம். ராஜீவ் ரஞ்சன் ஜா எங்களுடன் இணைகின்றார். அவர் தொழில் முனைவோர். சார், இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். முதலில் டாக்டர் ராஜேஷ், உங்களிடம் நான் இதை பற்றி கேட்க விரும்புகின்றேன். முதலில் இந்தியாவில் மக்கானாவின் தரநிலைகள் என்ன என்பதை பற்றி உங்களிடம் நான் அது தொடர்பாக கேட்க விரும்புகின்றேன். 1965 ஆண்டுக்கு முன்பு இந்திய தரநிலைகள் ஆணையம் மக்கானாவிற்கான தரநிலைகளை உருவாக்கியது. அதில் முக்கிய அளவுருவாக எவ்வளவு ஈரப்பதம் இருக்க வேண்டும், அளவு என்னவாக இருக்க வேண்டும், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களில் எவ்வளவு எண்ணெய் இருக்க வேண்டும், எத்தனை மசாலா பொருட்களை சேர்க்கலாம், அதன் பிறகு மசாலா பொருட்களை சேர்த்த பிறகு எப்போது வறுக்க வேண்டும் மற்றும் எவ்வளவு ஈரப்பதம் இருக்க வேண்டும், என்ன வகையான பேக்கேஜிங் இருக்க வேண்டும், அதன் பெயர்கள் என்ன, இவை இந்த நேரத்தில் அது அனைத்தையுமே அந்த நேரத்தில் வரையறை செய்தார்கள். அதற்கு பிறகு ஒருபோதும் அது மாற்றப்படவில்லை. மேலும் இந்திய தரநிலைகள் ஆணையத்தின் தரநிலைகள் நீங்கள் செயல்படுத்த விரும்புகிறீர்களா இல்லையா என்பது உங்களுடையது. ஆனால் 2023ஆம் ஆண்டில் இந்திய உணவு பாதுகாப்பு தரநிலை FSSAIக்கு சென்றுவிட்டது. எனவே FSSAI வந்தது. இந்தியாவில் நமது சந்தையில் விற்கப்படும் அனைத்து உணவுப் பொருட்களும் FCIயின் உரிமத்தை பெறுவது என்பது உண்மையிலேயே மிகவும் கட்டாயமான ஒன்றாகும். எனவே மேலும் உரிமத்தை பெறுவதோடு அவர்கள் தங்கள் பொருட்களினுடைய தரத்தையும் பராமரிப்பது மிகவும் அவசியமாகும். ஒரு விவசாயி எங்களுடன் இணைகின்றார். சௌரபூஷன் லஹரியா சராயிலிருந்து வந்திருக்கின்றார். வரவேற்கின்றோம். உங்கள் கேள்வியை நீங்கள் கேளுங்கள். மக்கானாவின் தரத்தை சரிபார்க்க வசதிகள் எங்கெங்கே உள்ளன? முதலாவது சோதனை ஆய்வகம் என்பது பாகல்பூரில் பீகார் வேளாண் பல்கலைக்கழகத்தில் இது இருக்கின்றது. ஆனால் இது இன்னும் முழுமையாக செயல்படவில்லை. அல்லது பிற தயாரிப்புகளை நீங்கள் சோதிக்க வேண்டும் என்று சொன்னால்
அது குளிர்சாதன பெட்டி கொண்ட ஆய்வகத்திலும் இது கிடைக்கின்றது மற்றும் பல நகரங்களில் பல ஆய்வகங்கள் இருக்கின்றன. நீங்கள் அதை அங்கு அனுப்பினால் அவர்கள் தங்களுடைய தர நிலைகளின்படி அதனை சோதிப்பார்கள். டாக்டர் ஜா, உங்களுக்கு நீண்ட அனுபவம் இருக்கின்றது. கடந்த 10 வருடங்களை பற்றி மட்டும் நான் பேசுகிறேன். மக்கானாவின் தரமாக இருந்தாலும் சரி, உற்பத்தியாக இருந்தாலும் சரி, 10 வருஷத்தில் நீங்கள் எவ்வளவு பெரிய மாற்றத்தை பார்த்துருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. பாருங்க, மக்கானா சுகரூபிலிருந்து இது உலகமயமாக்கல் மற்றும் சட்டப்பூர்வமாக்கலின் சகாப்தம் என்று நாங்கள் கூறுகிறோம். உலகமயமாக்கல் என்றால் என்ன? அதாவது எந்த ஒரு பொருளோ அல்லது எந்த ஒரு நபரிலோ அல்லது எந்த ஒரு அமைப்பிலோ சிறிதளவு நன்மை இருந்தாலும் அதை நீங்கள் நீண்ட காலம் மறைக்க முடியாது, அதை மறைத்து வைக்க முடியாது. எனவே மக்கானாக்கான நேரம் வந்துவிட்டது. மக்கானா கோவிடுக்கு பிறகு அது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. கோவிடில் பலர் இறந்தனர். நாடு எவ்வளவு வளமாக இருந்ததோ அந்த அளவுக்கு அங்குள்ள மக்களின் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தது. இந்தியாவில் ஒப்பீட்டளவில் குறைவான மக்கள் இருந்தனர். அதில் உங்கள் உணவு வெளிச்சத்திற்கு வந்தது. மக்கானா நமது ஆற்றலை அதிகரிக்கிறது. சரி, மகேஸ்வர் தாக்கூர் எங்களுடன் இணைகின்றார். அவர் ஒரு விவசாயி. மகேஸ்வரி அவர்களே, உங்களை வரவேற்கின்றோம். உங்கள் கேள்வியை நீங்கள் கேளுங்கள். இந்திய அரசாங்கம் பல வகையான வாரியங்களை நடத்தி வருகிறது. ஆனால் ஒரு மக்கானா வாரியமும் உருவாக்கப்பட உள்ளது என்பது தெரிய வந்துள்ளது. இது மக்கானா விவசாயிகளான எங்களுக்கு என்ன நன்மை தரும்? மக்கானாவின் விரிவாக்கத்திற்கான சாத்தியக்கூறுகளையும் அரசாங்கம் முழுமையாக அறிந்திருக்கிறது. அதனால்தான் இந்த வாரியம் உருவாக்கப்பட்டுள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சில நாட்களுக்கு முன்பு தர்பங்கா வந்திருந்தார். இந்த பகுதி அதன் விருந்தோம்பலுக்கு பெயர் பெற்றது. மக்கானாவின் மாலையும் அவளுக்கு மிகவும் அழகான முறையில் அணிவிக்கப்பட்டது. இதற்கெல்லாம் மக்கானா வாரியத்திற்கும் நீண்ட காலமாக கோரிக்கை இருந்து வந்தது. அதனால் அவர் சென்று இந்த முறை 25-26 பட்ஜெட்டில் அதை முன்மொழிந்தார். அதுவும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அது அமைக்கப்பட்டாலும் மக்கானா வாரியத்தின் மூலம் அரசாங்கத்தின் கவனம் உண்மையான உற்பத்தியாளர்களின் பிரச்சனைகள் மீது செலுத்தப்படும். இது மிகவும் முக்கியமானது. சுகாதாரமற்ற நிலைமைகள், குழந்தைகள் படிப்பை விட்டுவிட்டு அங்கேயே தங்குவது போன்ற பிரச்சனைகள் மீது கவனம் செலுத்தப்படும். எனவே இது தீர்க்கப்படும். இந்த பிரச்சனை முதன்மையாக தீர்க்கப்படும். எனவே நாங்கள் இதை குறிப்பாக பார்க்கிறோம். ராஜீவ் ரஞ்சன் இருக்கின்றார். ராஜீவ் அவர்களே, சந்தையை பற்றி பேசினால் எந்த ஒரு விவசாயிக்கும் சந்தை என்பது மிகவும் தேவை. மக்கானாவுடன் தொடர்புடைய உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தையை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? முதலாவதாக நாம் அமர்ந்திருக்கும் பகுதி மிதிலா என்று அழைக்கப்படுகிறது. அதை பற்றி பேசினால் மிதிலா சிறந்த நுகர்வோர். எங்கள் முதல் குழு உறுப்பினர் சமீபத்தில் கூறியது போல் ஷரத் பூர்ணிமா நாளில் மிதிலாவில் ஒரு பகல் மற்றும் ஒரு இரவில் அதிக அளவு மக்கானா உட்கொள்ளப்படுகிறது. இது கோஜகரா என்று அழைக்கப்படுகிறது. அதன் பிறகு பீகார், வங்காளம், உத்தரப்பிரதேசம் ஆகியவற்றை ஒட்டிய மாநிலங்கள். நான் நாட்டை பற்றி பேசுகிறேன். இதற்கு பிறகு நமது பெருநகரங்களான மும்பை மற்றும் டெல்லியில் மக்கானா சிற்றுண்டியாகவும் பயன்படுத்துவதை நாம் காணலாம். எதிர்காலத்தில் புதிய மாநிலங்கள் இதில் சேர்க்கப்பட்டுள்ளன. குஜராத் மற்றும் தெற்கின் சில மாநிலங்களும் முன்பை விட அதிகமாக மக்கானாவை உட்கொள்ள தொடங்கியுள்ளன. இப்பொழுது சர்வதேச சந்தையை பற்றி பேசினால், சர்வதேச சந்தையில் அதிக நுகர்வு காணப்பட்டது. எனவே அது நமது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகும். அமெரிக்கா தான் அதிகமாக பயன்படுத்துகிறது. அதைத் தொடர்ந்து இங்கிலாந்து, அதன் பிறகு இதில் இணையும் புதிய நாடுகளான ஆஸ்திரேலியா மற்றும் கனடாவும் இதில் இணைகின்றன. இந்த வழியில் இது தேசிய மற்றும் சர்வதேச சந்தைகளில் காணப்படுகிறது. அவை சராசரியாக பார்த்தால் 15% வளர்ந்து வருகின்றன. சரி, இப்போது எங்களுடன் அமர்ந்திருப்பவர் இந்திய அரசாங்கத்தில் கூடுதல் ஆணையராக இருக்கக்கூடிய பிரசாந்த் அமரிக் அவர்கள். நான் நேயர்களுக்கு அவர்களை பற்றி கூறிக்கொள்கின்றேன். பிரசாந்த் அவர்களே, உங்களையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். பாருங்கள், 2025 பட்ஜெட் கூட்டத்தொடரில் மக்கானா வாரியம் நிறுவப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. எனவே அதன் பிறகு இந்த கிருஷி சௌபாலில் விவாதம் மிகவும் முக்கியமானது. இந்த கொள்கை முடிவுகளை எடுப்பதில் ஒரு விவசாயிக்கும் விஞ்ஞானிகளுக்கும் இடையே நடைபெறும் விவாதத்தின் மூலமாகவும் கொள்கை முடிவுகள் எடுக்கப்படும். இரண்டாவதாக, காலநிலை மாற்றம் மற்றும் மக்கானாவின் தொழில்நுட்ப உற்பத்தி திறனை அதிகரிக்க தேவையான தொழில்நுட்ப தலையீட்டை மனதில் கொண்டு இதற்கு நிறைய ஆராய்ச்சி தேவை என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதற்காக ICR ஆராய்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும். மூன்றாவது முக்கியமான விஷயம் என்னவென்றால், பயிற்சியின் பலனை நாம் எவ்வாறு பெறுவது என்பதுதான். இந்திய அரசின் அனைத்து திட்டங்களும் விவசாயிகளின் உற்பத்தி திறனை எவ்வாறு அதிகரிப்பது, விவசாய உற்பத்தியை எவ்வாறு அதிகரிப்பது மற்றும் அவர்களின் வருமானத்தை எவ்வாறு அதிகரிப்பது என்பது குறித்து தொடர்ச்சியான விவாதம் நடத்தப்படுகிறது.
விவசாயிகள் நலனுக்கான எங்கள் அனைத்து திட்டங்களும் இதை அடிப்படையாக கொண்டவை. இந்தியாவில் 730க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் வேளாண் அறிவியல் மையங்கள் உள்ளன. மேலும் வேளாண் தொழில்நுட்ப மேலாண்மை நிறுவனமான ஆத்மாவும் உள்ளது. ஆத்மாவின் செயல்பாடுகளை பார்த்தால் ஒரு மாவட்டத்திலிருந்து மற்றொரு மாவட்டத்திற்கும் ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கும் விவசாயிகளுக்கு பயிற்சி, செயல் விளக்கம், விவசாயி விஞ்ஞானிகளுடன் கலந்துரையாடல் மற்றும் வெளிப்பாடு வருகைகள் ஆகியவற்றுக்கான ஏற்பாடுகள் உள்ளன. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் நிலைமை முன்பு இருந்ததை விட தற்போது மாறி வருகிறது. விவசாயிகளுக்கான நலனில் அரசாங்கம் மிக முக்கிய கவனம் செலுத்தி வருகிறது. டாக்டர் ராஜேஷ் அவர்கள் எங்களுடன் இருக்கின்றார். ஆனால் டாக்டர் ராஜேஷ், மக்கானாவை பற்றி பேசும்போது அதை சாப்பிடுவதற்கு புவிசார் குறியீடு போன்ற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கின்றதா? மக்கானாவிற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன் பெயர் மிதிலா மக்கானா. அதாவது மக்கானா மிதிலா பகுதியில் விளைவிக்கப்பட்டாலோ அல்லது வளர்க்கப்பட்டாலோ, இங்கிருந்து வளர்க்கப்பட்டாலோ பீகார் வேளாண் பல்கலைக்கழகத்திடமிருந்து பெறப்படும் சான்றிதழுக்கு அது பொருந்தும். நீங்கள் இதில் சேர்ந்தால் இதுவே உங்கள் அடையாளமாக இது இருக்கும். இதை நீங்கள் அமெரிக்காவில் விற்றால் அதில் இது மிதிலா மக்கானா என்று, மிதிலா பகுதியில் இருந்து வந்தது என்றும் எழுதப்பட்டிருக்கும். பின்னர் உங்கள் அடையாளம் அங்கு வரை சென்றடையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. வித்யானந்த ஜா அவர்களே, இதை சூப்பர் ஃபுட் என்று ஏன் அழைக்கிறார்கள்? ஏன் இதை சூப்பர் ஃபுட் என்று அழைக்கின்றோம் என்று சொல்லுங்கள். உலக வரைபடத்தில் உள்ளவர்களும் வெளிநாடுகளில் உள்ளவர்களும் இதை சூப்பர் ஃபுட் என்று ஏற்றுக்கொள்கிறார்களா? அதை எப்படி அழைக்கின்றோம்? நிச்சயமாக இது ஒரு சூப்பர் உணவு. இதை நாம் மட்டும் சொல்லவில்லை, இதை நாம் மட்டும் சொல்ல வேண்டியதில்லை. இதில் உள்ள புரதம் சுமார் 10% என்ற உண்மையை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்கிறது. மக்களும் இதை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த அளவு அதிகமில்லை. ஆனால் அதன் தரம், நான் சொல்வது போல் நாம் அரிசியுடன் பருப்பு வகைகளை சாப்பிடுகிறோம், அதனுடன் காய்கறிகளையும் சாப்பிடுகிறோம். அரிசியை மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழ முடியாது, பருப்பு வகைகளை மட்டும் சாப்பிட்டு நாம் உயிர் வாழ முடியாது. அதனுடன் அவற்றை கலந்து சாப்பிட வேண்டும். சமச்சீர் உணவுக்கு மற்ற விஷயங்களும் அவசியம். நாம் பல விஷயங்களை சாப்பிட வேண்டும். ஏனென்றால் புரதம் அமினோ அமிலங்களால் ஆனது. நம் வீட்டு செங்கற்களால் ஆனது போல அதேபோல் புரதம் அமினோ அமிலங்களால் ஆனது. அவை நம் உடலில் உற்பத்தி செய்யப்படுவதில்லை. எனவே எந்த உணவின் மதிப்பும் அதில் உள்ள அதன் அளவை பொறுத்தது. எனவே தாமரை விதையில் உள்ள அமினோ அமிலங்களின் விகிதம் சுமார் 90 ஆகும். இது மீன் இறைச்சி மற்றும் முட்டைக்கு சமமாக இருக்கிறது. புரதத்தரத்தை பொறுத்தவரை இது கிட்டத்தட்ட கொழுப்பு இல்லாதது. கிட்டத்தட்ட 1%, 2%. நீரிழிவு நோயாளிகள் சாப்பிட முடியுமா? நீரிழிவு நோய்க்கான நீரிழிவு எதிர்ப்பு கலவை சமீபத்தில் HbSC ஹைட்ராலிக்ஸ் பெட்டோலினிக் அமில பீட்டாவின் விலை அடையாளம் காணப்பட்டது. இது நீரிழிவு நோய்க்கு காரணமாகும். மேலும் இதய நோய்களுக்கு நன்மை பயக்கும். நாங்கள் இதை சோயாபீன் போலவே ஊட்டச்சத்து மருந்து என்று அழைக்கிறோம். ஊட்டச்சத்து மருந்து என்றால் அது ஒரு உணவு அல்லது மருந்து என்று பொருள். அது உணவாகவும் மருந்தாகவும் இருக்கிறது. நமக்கு அவசியமான அமினோ அமிலங்களைப் போலவே பல அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்களை காணக்கூடிய அதன் விதைத்தோல் கூட கொழுப்பு அமிலங்களும் நமக்கு அவசியமானது. நம் உடலில் உற்பத்தி செய்யப்படாத கொழுப்பு அமிலங்கள், அவற்றின் இருக்கை. உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியை பற்றி ஒன்றாக விவாதிக்க நேரம் ஒதுக்கியதற்கு அனைவருக்கும் மிக்க நன்றி. அடுத்த கிருஷி சோப்பாலில் விரைவில் சந்திப்போம் என்ற நம்பிக்கையுடன் இதை நான் நம்புகின்றேன். உங்களை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் யூடியூபில் நிகழ்ச்சியை பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த லிங்கை முடிந்தவரை பலருடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் உங்கள் நன்மைக்கானது இது, உங்களுக்கான நிகழ்ச்சி இது. உங்களை பற்றி நாங்கள் கவலைப்படுகின்றோம். வணக்கம்.